இன்னைக்கு கேட்டு ரசிக்க போகிறது வாலி அவர்கள் எழுதிய ஒரு சூப்பரான பாடலை. அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற ஆடல் கலையை தெய்வம் தந்தது என்ற பாடலில் ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. நம்ம ஜீசஸ் அவர்கள் பாடியிருக்காரு, இளையராஜா இசையமைத்திருக்காரு. பொதுவாக பெண்களோட சிரிப்பை கோவில் மணி போல சிரித்தா, சில்லறையை சிதறின மாதிரி சிரிச்சா அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாடல் வர்ணனையில் அவளோட சிரிப்பை வர்ணிக்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. ஏன்னா நானும் கேட்டு அசந்து போயிருக்கேன். இந்த பாட்டில் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மல்லிகை மலர் வனம், அந்த வனத்தில் மல்லிகை மலர்கள் பூத்து குலுங்குது. அதுக்குள்ள ஒரு வண்டு வந்துடுது. வந்த வண்டு மல்லிகை மலரை பார்த்து அதை வெண்சங்கு அப்படின்னு நினைச்சிருச்சான். வெண்சங்குன்னு நினைச்சா அது ஊதுதான். அந்த ஊதும் போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு மெல்லிசை, அந்த மியூசிக் மாதிரி சிரிக்கிறாள் அவன். எப்படி ஒரு அழகான கற்பனை பாருங்க. கேட்டு நான் அசந்து போயிட்டேன். அப்படி ஒரு அட்டகாசமான வரி. மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும், மெல்லிசையில் ஓசை போல் மெல்ல சிரித்தாள் அப்படின்னு வரும். ராகம்லாம் எனக்கு தெரியாது, அவ்வளோ கரெக்டாக பாட மாட்டேன். ஆனால் பாட்டோட வரிகள் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. பாட்டு கேட்டு பாருங்கள். இது இளையராஜா இசையில் நம்ம வாலி அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாட்டில் மற்ற வரிகளும் அந்த பெண்ணை வர்ணிக்கிற வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னன்னாக்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி. நீங்கள் நான் அபிநயம் பிடிக்க முடியாத மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பாடிட்டீங்கன்னாக்க நான் உங்களுக்கு தோத்துட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்பிகா சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டில் இடையில அவங்கள இவர் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வர்றப்ப ஸ்வரங்களில் வரும் சாருகேசியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லிடுவார். சாருகேசி அப்படின்னு ஒரு இசையோட பேரை சொன்னோன்னா அதுக்கு எப்படி அபிநயம் பிடிக்கிறதுன்னு தெரியாது அம்பிகாவுக்கு. அதனால அவங்க அப்படியே அசந்து போய் நின்று அவங்க பாட்டை ரசிச்சுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க, நான் உங்களுக்கு தோத்துட்டேன், நீங்கள் தான் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் ஒரு பாடலோட நான் சந்திக்க வருகிறேன். உங்கள் தீக்ஷா.